டெஃபினட்டாக இந்த ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன்ஸ் அண்ட் பெயின் கில்லர் பாப்பிங் இஸ் நாட் அ குட் கல்ச்சர் டு ஹேவ். அது கிட்னியை போய் பாதிக்கிறதுக்கான ஒரு நேச்சர் இருக்கு. பெயின் வரும்போது we don't tend to think of the long term effect. ஜென்ரலாக சுகர் ப்ரெஷர்லாம் நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். எஸ்பெஷலாக பிளட் சுகர்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கா that can set in. நம்ம ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும், நம்ம விட்டமின் டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம பாடியோட வேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறது, இது எல்லாமே கிட்னியோட ஃபங்க்ஷன். நம்ம தண்ணியே குடிக்கல அடடா அப்படின்னா அந்த மாதிரி பீப்புளெலாம் எல்லாருக்குமே கிட்னி ப்ராப்ளம் வருமா? சிம்டம்ஸ் ரொம்ப லேட்டான ஸ்டேஜஸில் தான் வருங்கிறதுனால we need to Autoimmune plus kidney அந்த ஒரு காம்பினேஷன் how strong is that? தடால்னு அது ப்ரெசென்ட் ஆகும். நம்ம நல்லா இருப்போம், ஆட்டோ இம்யூனாக அந்த ஆன்டிபாடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி சில சமயம் யூரின்ல ரத்தம் வரலாம், கால் பயங்கரமாக வீங்கலாம். கிட்னியை பொறுத்த வரைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் டயாலிசிஸ். when you have only 20% of your kidney function, எப்போ வேணாலும் you can go on to dialysis. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு 3 கிட்னி இருக்கும். 2 கிட்னி அவங்களோடது, ஒன்று வந்து ஐயோ டயாலிசிஸ் வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. டயாலிசிஸ் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கூட சில பேர்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் Today we're going to get to know our body a little further and அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டாபிக் இருக்குது, the multitasker within our body. ஃபில்டரிங்காக இருக்கட்டும், மெயின்டைனிங்காக இருக்கட்டும், பேலன்சிங்காக இருக்கட்டும், அதே நேரத்தில் the conversation around this particular organ is not as popular and that is the kidney. So today to take us through the basics, to give us an in-depth understanding of how our kidney works, அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம மனசில் என்னெல்லாம் கேள்வி இருக்கோ எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறதுக்காக we have Dr. Nithyashree here with us. Thank you so much doctor for joining us. I have to say, as a nephrologist, have you ever felt hello kidney ஒரு பாடி ஆர்கன், நம்ம பேசலாமே கிட்னியை பற்றி அப்படின்னு எப்பயாச்சும் தோணியிருக்கா? Oh, absolutely Shilpa, thank you so much for that lovely introduction about the kidney. Right. So like you said, the kidney is a very small organ and often not looked up as something very important like the heart or the brain, but அது பண்ணுற வேலை வந்து it is absolutely vital for us to stay healthy. So I often compare the kidney as something that cleans. Imagine if our house is not clean, all the garbage accumulates and then it's a mess. Correct. So that's exactly what the kidney does. So the primary role is to filter out all the waste products or the waste solutes that accumulate in our body as a result of our body's day-to-day functioning. So how your kitchen accumulates waste as we cook every day, your body's daily function produces some amount of waste, we call it metabolites. So the kidney's job is to filter out these metabolites. So they என்ன பண்ணுனா these solutes like urea, creatinine which are generated every day, it gets mixed into the blood and then it goes into the kidney. And the kidney வந்து எப்படி வேலை பண்ணுதுன்னா ஒரு ஜல்லடை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சீவை வந்து நம்ம எப்படி ஃபில்டர் அவுட் பண்ணுறோமோ blood passes through that sieve and what comes down is all the bad substances like urea, creatinine along with water. So it forms urine and it uses water as a medium to push out these solutes. இது வந்து கிளீனிங்கோட வேலை. அது மாத்திரம் கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ மல்டி டாஸ்கர். இட் கேன் ஆல்சோ ப்ளே க்ரூஷியல் ரோல்ஸ் இன் யோர் விட்டமின் டி மெட்டபாலிசம். அதாவது நம்ம சன்லேருந்து வருதோ இல்லை நம்ம டயட்லேருந்து வர விட்டமின் டி வந்து ஆக்டிவ் ஃபார்மாக மாறணும்னா ஃபைனல் ஸ்டெப் வந்து கிட்னியில் தான் நடக்கும். ஸோ விட்டமின் டி கோஸ் த்ரூ அ சீரீஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் இட் டு பிகம் அன் ஆக்டிவ் ப்ராடக்ட். கிட்னி தான் அதை பண்ணுது, விச் மேக் ஷோர் யோர் போன்ஸ் ஆர் ஹெல்தி. ஸோ அதுலேயும் கிட்னி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் another thing is நம்ம ஹீமோக்ளோபின். ஸோ நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் அனீமியா அப்படின்னு சொல்லி, which is low hemoglobin. Again, for manufacturing of hemoglobin in the body, there's a substance that is produced in the kidney which helps in keeping the hemoglobin in a normal level. So நம்ம ஹீமோக்ளோபினாக இருக்கட்டும், நம்ம விட்டமின் டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம பாடியோட வேஸ்ட்டை ஃபில்டர் பண்ணுறது, இது எல்லாமே கிட்னியோட ஃபங்க்ஷன் தான். I have to say, எங்கள் பயாலஜி டீச்சர் வந்து இவ்வளோ கிளியராக சொல்லியிருந்தாங்கன்னா மேபி we would have a better understanding because the last that I remember ஒரு 10th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா அந்த 11th ஸ்டாண்டர்ட் டைமில் கிட்னி வரையறத நம்ம எல்லாருமே கற்றுருக்கோம் அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸை கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அதோட கோரிலேஷன் இன் ஆர் டே டு டே லைஃப் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லைன்னா அவ்வளோ இன்டென்சிவாக இல்லாததுனால மேபி we don't speak about it. So I have to ask you, what is your observation, doctor? You're one of the most popular nephrologists. So I'm sure நிறைய பேர் வந்து உங்ககிட்ட they come to you at a later stage with probably ஒரு பெரிய பிரச்சனையோட. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுண்டா, அதை பற்றி நம்ம பேச மாட்டேங்கிறோமா, இல்லை is it just not affecting a larger population? சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது.
in terms of certain group of people who can have these problems. எல்லாருக்குமே கிட்னி ப்ராப்ளம் வருமா அப்படின்னா இல்லை. இஃப் யூஆர் அ ரிலேட்டிவ்லி யங் ஹெல்தி பர்சன் வராது. பட் இஃப் யூ ஆர் இன் அ குரூப் which of people who have diabetes, hypertension, even in the young or the old, அவங்க they have to be aware that கிட்னி வந்து ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் எனக்கு இருக்குன்னு. why? Because நான் சொன்ன மாதிரி தான், I told you it functions like a நல்ல ஒரு sieve மாதிரி. sieve. So that sieve is a very fine sieve. Imagine if you are having a high blood pressure that goes on to damage the fibers of that net, then it will tear open. So then your kidney function will take a hit and your creatinine will go up. So this is the reason for hypertension or diabetes will eat away that sieve slowly and cause a protein, some protein to leak in your urine. இதெல்லாம் வந்து signs. See, in medicine we say signs and symptoms. Symptoms are something that the patient appreciates. அவங்களுக்கு தெரிய feel பண்றது. Signs are something that the doctor picks up either in the patient or in terms of blood test. Symptoms அப்படினா, unfortunately this kidney does its work very silently. It just does the continuously 24/7, it slogs, but it does not make a noise and you will not have a lot of symptoms. Yes. ஆனா அது work ஆயிட்டே இருக்கும் backgroundல. Yes. என்னன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் waste products accumulate ஆகி நமக்கு symptoms கொடுக்கிற அளவுக்கு நம்ம போனோம்னா, that is often a very later stage of the disease where it is too late for reversal. So what should you look out for na? நான் சொல்லுவேன், கீப் அ ட்ராக் ஆஃப் த யூரின் அவுட்புட். ஒரு மாதிரி ரொம்ப குறைச்சலாக இருக்கோ, இல்லை பேட்டர்ன்ஸ் ஆஃப் யூரின் அவுட்புட் எனக்கு அர்ஜென்ட்டாக ரொம்ப வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல, இல்லை லேட் நைட்டில் நிறைய யூரின் வருது, பகலில் வரலை, ஒரு மாதிரி சேஞ்ச் இன் த பேட்டர்ன்ஸ் ஆர் தி அமௌண்ட் ஆஃப் யூரின் ஆர் த கைண்ட். இட் இஸ் வெரி ஃப்ராதி, அதாவது நுரைச்சி போகுது டாக்டர், அதோடு சேர்த்து காலும் வீங்கி இருக்கு அப்படின்னா யூ டெஃபினெட்லி ஹேவ் அன் அண்டர்லைங் கிட்னி ப்ராப்ளம். ஸோ ஒரு ஃப்ராதினஸ் ஆஃப் யுவர் யூரின், ஒரு ஸ்வெல்லிங் ஆஃப் யுவர் ஃபீட் or your puffiness of your face, இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் கிட்னி டிசீசஸ்ல வரும் பேஷண்ட். men versus women கிட்னி டிசீசஸ் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கா ஒரு குரூப்புக்கு, இல்லை இட்ஸ் ஆல் த சேம்? There is no specific differentiation between men and women. நான் சொன்ன மாதிரி தான், if more men have a diabetes and hypertension, more of them will have there is no predilection in terms of women will have this problem. அதையும் தாண்டி there are certain diseases, glomerular diseases னு சொல்லுவோம், அது வந்து SLE னு ஒரு disease இருக்கு, that will be more in women. whereas PUV னு ஒரு இருக்கு, அது வந்து மென்ல தான் இருக்கும். So certain specific diseases வந்து men and womenக்கு வருமே தவிர ஓவராலா men are more affected, women are less affected னு அந்த மாதிரி சொல்ல முடியாது. We are all equally susceptible to yes. all kidney issues. Yes. Okay, when I was doing my research in the conversation ku, I saw that over 10% of population, அதாவது all around the world, 10%க்கு மேல இருக்கிறவங்களுக்கு கிட்னி இஷ்யூஸ் வரதுண்டு. ஆனா அதே நேரத்துல they all get diagnosed a little late. On time diagnosis வந்து கொஞ்சம் கம்மியா தான் நடக்குது. So early signs இல்லைன்னா நீங்க சொன்னீங்க ஒரு 2-3 symptoms சொன்னீங்க, so we can watch out for that. But அதே நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில நம்மள அறியாம ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கோமா இந்த கிட்னி டிசீஸை ஃபார்ம் பண்ணுறதுக்காக? ஸோ ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப லேட்டான ஸ்டேஜஸில் தான் வருங்கிறதுனால we need to be on the lookout. அது only if we are aware of it, then we will be able to pick it up and prevent it. இல்லையா? ஸோ வந்து one of the things நீங்கள் சொன்ன மாதிரி is adapting a very healthy lifestyle சொல்ல certain specific things that you need to do. ரொம்ப it is not rocket science. You just have to stick to keeping your sugar and pressure under check if you're somebody who's diabetic and hypertensive, and then consuming the right amount of water. Hydration is key. What is the right amount of water? அப்படின்ற கேள்வி எல்லார் மனசும் இருக்கு. Is it 8 glasses of water? Is it 4 liters of water? Or are they both the same? Pretty much the same in terms of volume. In the water tracking or keeping track of your hydration, they are good for you. For anybody who's not used to drinking water spontaneously, you're a working woman, you get immersed into your work and உங்களுக்கு டைமே இல்லை, middle of the dayல பார்க்குறீங்க நம்ம தண்ணியே குடிக்கல அடடா அப்படின்னா, அந்த மாதிரி பீப்புளெலாம் இந்த வாட்டர் ட்ராக்கிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்கள் ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது பெட்டர். How much is good enough? This $1 million question does not have an answer because every body is different. It has to be individualized to each and every person. So there is no one size fits all for the amount of water. Generally 8 glasses or say about 2 to 3 liters of water is what we as doctors recommend. ஏன் சொல்றேன்னா, see, the kidney is such an amazing organ where it knows to regulate the amount of urine it forms based on the hydration status of us. If you see, நீங்க நிறைய தண்ணி குடிக்கிறீங்கன்னா you'll be losing the loo many frequently. Using the loo frequently. தண்ணியே குடிக்கலனா you will not. So
தண்ணி குடிக்கலனா your body is dehydrated. உடனே it will stop the filtration and make sure it's retaining that water so that நம்ம தண்ணி குடிக்கலனா கூட it can keep us hydrated. பட் நீங்க அத வந்து we are putting the kidney at a stress. அத நம்ம ஓவர் ஒர்க் பண்ற மாதிரி. பண்ண வைக்கிறோம். Yeah, exactly that. So when we ஓவர் ட்ரிங்க் ஆல்சோ இட் ஹேஸ் டு கீப் புஷிங் அவுட். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே தண்ணியும் நம்ம உடம்புல தங்க முடியாது. ஸோ இது 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே இல்லாமல் யூ கேன் ஜஸ்ட் கீப் அ லிபரல் வாட்டர் இன்டேக். நடுப்புறத்தில் எப்படி வைக்கணும்னா ஒன் ஆஃப் த வேஸ் இஸ் thirst. Or why do we feel thirsty? When we lack water, we feel thirsty. So we have a mechanism to remind us to drink water. So even when you're thirsty, if you keep going on override and not giving heed to that warning, appada you tend to get dehydrated. So go by your thirst. Stick to 2 to 3 liters of water a day. You don't have to do 5-10 liters of water, nor do you have to cut it down to hardly any water. So this is for middle ground. Middle ground is good. Go stick to, if you're feeling thirsty, drink water. And when you drink water, நம்மளோட kidney function நீங்க சொன்ன மாதிரி it will be better. But does it also ensure good kidney health? Or is it that அதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கா that can set in? Yes, water, unfortunately just water intake will not solve the kidney problem. I wish it could, so that we can all drink water and just not have a problem. Yeah, ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி see, times are changing, lifestyles have changed. அதுக்கான விளைவுகளும் we are starting to see now. Diabetes is much more than what it used to be. All of us stress related சில problems நம்ம பார்க்குறோம். Pressure is always on the higher side. And also obesity is another thing. நிறைய வந்து our food patterns have changed, and so our body habitus has changed in the sense we are bordering on overweight or being obese. இதெல்லாம் இருக்கும் போது this puts that person under a risk for having multiple problems in multiple organs, and one of the organ is kidney. Youngsters பொறுத்த வரைக்கும் there are a lot of things நம்ம பேசின மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் பண்ணுற நிறைய விஷயங்கள் இப்போ அதோட ரிசல்ட் நம்மளுக்கு தெரியாது. பட் மெனி இயர்ஸ் லேட்டர் we might feel the effect of it. One of those is the popping of painkillers. அது நம்மளோட பீரியட் பெயினாக இருக்கட்டும், தலைவலியாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பாடி ஏக்காக இருக்கட்டும், sometimes we tend to look at the painkiller as an answer. And of course அதுக்கான ரிலீஃபும் நம்மளுக்கு கொஞ்சம் ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். பட் அந்த ரிலீஃப் கிடைக்கிறதுனால we keep going back to it. அதுக்கும் கிட்னி ஃபங்க்ஷனுக்கும் என்ன கனெக்ஷன், அண்ட் அந்த கனெக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்? Yeah, I'm so happy you asked this question. ஏன்னா this is something that we keep doing very commonly also. Definitely in the over the counter medications and painkiller popping is not a good culture to have. If you have a problem, okay, once in a while ஏதாவது ஒரு மைக்ரேன் பெயின் தலைவலிக்குதுன்னா once a day, not once a day, once in a while நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை like you said, somebody who's got very bad cramps during the periods, அந்த 3 daysக்கு maybe 1 pill a day is also okay. But இதை ஒரு காமன் ஹேபிட்டாக நம்ம வச்சோன்னா what happens is those drugs have a certain tendency, or அதுக்கு ஒரு நேச்சர் இருக்குது, அது கிட்னியை போய் பாதிக்கிறதுக்கான ஒரு நேச்சர் இருக்குது அந்த பெயின் கில்லர் மெடிசன்ஸ்க்கு. இட் இஸ் வெரி வெல் ப்ரூவன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ நம்மளை அறியாமையே அண்ட் நம்ம வந்து நிறைய பெயின் கில்லர் எடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிட்னியை வந்து புட்டிங் அண்டர் ஸ்ட்ரெஸ். அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அமௌண்ட். ஸோ இஃப் somebody is used to just taking 1 or 2 pills, which is somebody keeps popping pills for 10 days at a stretch, then that is definitely, so the amount you take, the type of painkiller, அதிலே நிறைய different types இருக்கு. Strength of the painkilleரும் அதுல ஒரு ஃபேக்டரா? Yes, strength of the painkiller, type of the painkiller, and the amount you take and the time for which you keep taking. நம்ம ரொம்ப நாளாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா டெஃபினட்டாக ஓவர் த இயர்ஸில் ஒரு கிட்னி ப்ராப்ளம் கண்டிப்பாக அவங்கள நம்ம பார்க்கலாம். அதனால தான் எல்லாருமே செல்ஃப் மெடிகேஷன் ஹேஸ் டு பி கண்ட்ரோல்ட் as much as possible அப்படின்வாங்க. பட் லைக் ஐ செட், பெயின் வரும்போது we don't tend to think of the long term effect. So it's a good lesson to learn from this. One of the things is, see, paracetamol is a relatively safe painkiller. If at all you want some immediate relief, na paracetamol is definitely safe. NSAID ன்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் இருக்கு. லைக் நீங்கள் ப்ரூஃபென், ஓவரான், அந்த ஜீரோடால், அந்த மாதிரிலாம் காமன் பிராண்ட். நீங்கள் காம்பிஃப்ளாம் is something that people love to take. So இதெல்லாம் இந்த பிராண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த NSAIDங்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணால் பெட்டர். Paracetamol is a safe painkiller. Life in 2025, நம்ம வந்து we are all following different types of diets. One of the most popular one is a high protein diet. இது வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் it could affect your kidney. இல்லைனா if you நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறவங்க they have whey protein, that could affect your kidney. அந்த மாதிரி நிறைய conversations are all around us. So doctor, is there truth in this? இது வந்து உண்மையில் ஒரு 1% ஆச்சு மேட்ச் ஆகுமா? Yes and no.
Definitely high protein is not good for the kidney. Having said that, what is high protein is what you'll have to quantify for yourself. So high in the sense, normally all of us take protein in our diet, which is very, very essential for us to grow, for our cells to regenerate. What where is that line that divides high protein that is beneficial to toxic is when the volume and the content of the protein that we are consuming. Normally, number 1 gram per kilogram. So, for example, if somebody is 50 kilograms in weight, அவங்க ஒரு 50 grams of protein வரையும் ஒரு நாளைக்கு எடுக்கலாம், which can come from different sources. It can be meat, it can be vegetables. Vegetable protein or plant protein is slightly easier to digest as compared to animal protein, but animal proteins gets better protein. Like 100 grams of meat can give you higher quantities of protein as compared to 100 grams of vegetables. So, that is one. And or you can even supplement it with a protein powder, or a supplement can be given, but as long as you're sticking within that restriction of 50 grams. Or if you're an athlete, if you're training continuously, your workouts are 4 hours a day, andha marina you can supplement a little bit more. All this should be within that 1 to 1.5 grams per kilogram. And if it's whey protein, also the product matters. அதாவது the brand or the kind of protein. See, in a day and age where we live in India, where food adulteration happens often, how difficult is it to contaminate your protein powder with substances that can give instant benefits for that brand to become more popular, but in the long run will end up hurting your organ. So what is the content of that protein that you're consuming is something very important. இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கான்ஷியஸ் ஆகிட்டோம். ரைட் ஃப்ரம் த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் தட் வி யூஸ், வீல் ஸ்டார்ட் சீங் என்ன இதில் இருக்குது, என்ன இதில் இம்யூனிட்டி, அதெல்லாமே நம்ம பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி ஈவன் மெடிக்கேஷன்ஸ்லையும் வாட் இஸ் தேர் இன் தட், அந்த இதில் யூல் ஹேவ் த ஃபாயில், எவ்ரி திங் இஸ் தேர். அந்த மாதிரி த கண்டென்ட் ஆஃப் தட் வே ப்ரோட்டீன் இஸ் இம்பார்ட்டன்ட். Whey protein per se will not harm your kidneys, but the quantity, when you take it more, urine becomes very acidic. Acids are not very good. அதனால தான் வந்து இந்த கிட்னி டேமேஜ் இந்த லாங் ரன் இருக்கும்ன்றது சயின்ஸ். பட் இஃப் யூர் கீப்பிங் யோர் செல்ஃப் வித்தின் தட் 1.5, if you're an athlete, or 1 gram per kilogram, if you're a normal healthy individual, shouldn't be a problem. When it becomes a problem, நான் ஜிம்மில் போயிட்டு எனக்கு 6 pack வேணும், 6 monthsலேயே 6 pack வேணும் அப்படின்னும் போது you start taking supplements like creatinine. Creatinine is nothing but what is in your muscle is creatinine. Okay. So அந்த சப்ளிமெண்ட்டை அப்படியே நம்ம எடுத்தோம்னா, நம்ம அதோட சேர்த்து ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணும்போது அப்படியே போய் you'll get those big biceps round and biceps that everybody wants and all that. Whatever you dream of, you will get. But that is in a very short term gain for a long term pain அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ எவ்வளோ நாளைக்கு அந்த மசில் இருக்குமோ எஸ், நீங்கள் கிரியாட்டின் எடுக்கிற வரைக்கும் அந்த மசில் இருக்கலாம், ஆனால் அந்த கிரியாட்டின் எடுக்கிறதுனால உங்கள் கிட்னி வந்து இந்த லாங் ரன் டேமேஜ் ஆகலாம். ஸோ கிரியாட்டின் இன்சைட் அ மசில் சப்ளிமெண்ட் ஆர் அ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட், சாரி, இட்ஸ் நாட் குட். ஸோ இந்த ஜிம் ஒர்க் அவுட் பண்ணும்போது டேக் டைம், plan it out. Having 6 packs or bigger biceps, I think, is not bad. Everybody wants that perfect body or all that. Correct. But only thing is, you should, good things take time, Mari. Immediate results பார்க்க நினைக்காதீங்க. Put in the hard work and go in with a decent brand or decent protein supplement formulation, which will help you gain what you want to do at the same time guarding your kidneys. Okay. And anybody who takes supplements have to keep hydrated. So your 2 to 3 liters வந்து அவங்களுக்கு பத்தாது, கொஞ்சம் தாண்டி கொஞ்சம், so that it flushes out your urine a little bit more. Understood. நீங்க வந்து you keep talking about hydration a lot. அதாவது நிறைய தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்றத நிறைய லிக்விட்ஸ் குடிக்கணும் அப்படின்றதா we translate it. And sometimes அது வந்து இளநீரா இருக்கலாம், sometimes அது வந்து ஃப்ரூட் ஜூஸாக இருக்கலாம், sometimes அது வந்து எனர்ஜி ட்ரிங்காக இருக்கலாம், டீ காஃபியாக இருக்கலாம். அது வந்து ஹைட்ரேஷன் அப்படின்றது எல்லாமே சமமா இல்லை இஸ் தேர் a difference in the kind? Hydration what fluid intake தான். It is not necessarily just water. Having said that, your elanir is okay. It is rich in electrolytes. Fruit juices are also okay as long as you're not diabetic. See, நம்ம diabetic வந்து நிறைய fruit juice consume பண்ணும்போது அதோட sugar content-ம் increase ஆயிடும். So அவங்க வந்து water is a preferable thing, or any liquid, clear soups like liquid. So all liquids come into hydration. Okay. But definitely not energy drinks. Energy drinks and caffeine caffeine is actually good to work out. It gives you the energy boost and all that. Pump and all that. Yes. Okay. What is bad with caffeine is coffee. Yeah. So what is bad about caffeine is the milk and the sugar that we add along. So that is the part that
causes some trouble. Otherwise, black coffee is good to go. ஸோ நான் ஒரு நாள் இஃப் ஐம் ட்ரிங்கிங் சே 3 cups of black coffee அப்படின்னா I think 3 அது cups okay of தானா? black coffee should be fine. Okay. Not more than that. அதுவும் சுகர் Without sugar. எவ்வளோ கம்மியா இருக்க முடியுமோ. அவ்வளோக்கு அவ்வளோ காஃபி மில்க்கும் பரவாயில்ல பட் இட்ஸ் த சுகர். See what happens is நம்ம ஒரு கப் காஃபியோட நிறுத்தினோம்னா ஒரு ஸ்பூன் சுகரோட நிறுத்தியிருப்போம். When you go for 4-5 cups of coffee which is the regular coffee, then you'll have 4-5 spoons of sugar on it. So that adds to the problem rather than just caffeine. So energy drink la I don't see any I don't know what energy people get in it. Of course there's a lot of sugar. Energy இருக்கு. Overall இந்த எனர்ஜி ட்ரிங்க்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்ல ரெட் புல் அந்த மாதிரி தான், which is a fad with these teenagers and kids who are out there to work out and அந்த மாதிரி. Personally நான் வந்து அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நத்திங் லைக் வாட்டர் இஃப் ஆர் பிட் ஆஃப் எலக்ட்ரோலைட்ஸ் ஆர் அது இளநீர்லேயே நமக்கு அது கிடைக்கும், ஆர் ஜஸ்ட் சம் லெமன் ஜூஸ் வித் சால்ட் அண்ட் சுகர் கேன் ஆல்சோ டூ தி ட்ரிக். அதனால ஹைட்ரேஷன் இஸ் ஆல் ஃப்ளூயிட்ஸ் டுகெதர் and water is the best because comes at no cost and it's clean also. Caffeine la வந்து black coffee பிரச்சனை கிடையாது. அது நம்ம sugar add பண்ணும்போது தான் it becomes a health hazard. அண்டர்ஸ்டுட். கிட்னி டிசீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க தட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். ஆனால் பல அண்டர்லைன் கண்டிஷன்ஸ் இருக்கும் பல பேருக்கு. அது வந்து ஒரு கிட்னி டிசீஸ்க்கு ஒரு அறிகுறி இல்லைனாலும் ஒரு ஏர்லி சைன் இன் சம் வே அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் இட் குட் பி பிளட் ப்ரெஷர், அது வந்து நம்ம டயபெட்டிஸாக இருக்கலாம். அதெல்லாம் டஸ் இட் இண்டிகேட் ஒரு சான்ஸ் ஃபார் கிட்னி இஷ்யூஸ்? Absolutely. See இப்போ வந்து ஒரு டயபெட்டிக் வந்து more number of years they remain diabetic. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40-year-old எனக்கு வந்து டயபெட்டிஸோட இருக்காங்கன்னா அவங்க 60 years ஆகும்போதும் அவங்களுக்கு இன்னும் டயபெட்டிஸ் இருக்கும். 20 years of high unregulated blood sugars வந்து என்ன பண்ணுன்னா நம்ம கிட்னியை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் ஒரு டயபெட்டிக் வந்து ஒரு வாட்டியும் அவங்க டயபெட்டிக் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சைன் என்னென்னா யூரின் ஆல்பியூமின் கிரியாட்டினின் ரேஷியோன்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது யூரினில் ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆர் யூரின் ஷுட் நாட் ஹேவ் ப்ரோட்டீன் இன் இட். ஓகே, தட் சம்திங் தட் த கிட்னி ஹோல்ஸ் பேக் அண்ட் ஒன்லி சென்ஸ் அவுட் த யூரியா கிரியாட்டின் ஆர் த டர்ட்டி திங்ஸ். ஸோ வென் ஆல்பியூமின் லீக் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா அந்த சுகர் வந்து அந்த ஃபில்டரிங் அப்பேரட்டஸை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டேஜில் நம்ம அதை அட்ரெஸ் பண்ணலைன்னா ஃபியூ இயர்ஸ் டவுன் த லைன் கிரியாட்டினின் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கிரியாட்டினின் இன்க்ரீஸ் வந்து மெனி இயர்ஸ் லேட்டர் தான் வரும். யூரின் ப்ரோட்டீன் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதுதான் சைன். நம்ம வந்து டயபெட்டிக் செக் போகும்போதே ஒரு யூரின் ப்ரோட்டீன் டெஸ்ட்டும் சேர்த்து பண்ணி அது ஸ்டாப் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் எடுத்தோன்னா அந்த ஃபர்தர் ப்ரோட்டீன் லாஸையும் ஃபர்தர் ஸ்பைக் இன் கிரியாட்டினும் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இப்போது நம்ம வந்து எங்கே போனாலும் கேட்குற ஒரு வார்த்தை ஆட்டோ இம்யூன். செலிபிரிட்டிஸ் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் இட். நம்மளுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ்லேயே நிறைய பேருக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு இதுவாக தான் இருக்கும் ஆட்டோ இம்யூன். ஸோ ஆட்டோ இம்யூன் ப்ளஸ் கிட்னி அந்த ஒரு காம்பினேஷன், ஹவு ஸ்ட்ராங் இஸ் தட் காம்பினேஷன்? இல்லை அது நாட் ஸோ கனெக்டட்? வெரி ஸ்ட்ராங். அப்பார்ட் ஃப்ரம் இந்த காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆர் பப்ளிக் கையில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்னா இந்த டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒபிசிட்டி, இந்த மாதிரி தான். இதையும் தாண்டி இந்த ஸ்பெசிஃபிக் கிட்னி டிசீசஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, விச் இஸ் ஆல் அதர் ஆர்கன்ஸ். இல்லைனா ஜென்ரலாக சுகர் ப்ரெஷர்லாம் நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கும். எஸ்பெஷலாக யங் பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா அது ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளமாக தான் இருக்கும். Majority of the kidney problems apart from this diabetes and hypertension are autoimmune. So we have a lot of diseases. SLE நான் சொல்லுவேன், அது வந்து ரொம்ப காமன் உமனை அஃபெக்ட் பண்ண. ஒரு யங் ஒரு மிடில் ஏஜ்ட் உமன் வித் கிட்னி ப்ராப்ளம்னா டாக்டர்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கிறது இது எஸ்எல்இயாக இருக்க முடியுமா, அது இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆட்டோ இம்யூன்னா என்னென்னா ஆட்டோ இம்யூன் இம்யூனிட்டி வந்து இஸ் மென்ட் டு ஃபைட் அகேன்ஸ்ட் பாக்டீரியா, வைரஸ் ஆர் pathogens that are invading our body from outside. எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரியா. ஸோ ஹவு இட் டஸ் தட் இட், அதுக்கு ஒரு கோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏபிசினா வெளியிலேருந்து வர பாக்டீரியாவுக்கு வேறு கோடு இருக்கும், XYZ அப்படி இருக்கும். உடனே இது XYZயா, இது நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரில் இல்லையே, இது போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படி. ஸோ தட் இஸ் ஹவு இம்யூனிட்டி ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து ஆன்டிபாடிஸ் ஃபார்ம் ஆகி அந்த ஆன்டிபாடிஸ் போய் அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு அந்த பாக்டீரியா, வைரஸை வந்து அட்டாக் பண்ணி கில் பண்ணும். ஒரு அந்த செல்லை வந்து பிரேக் பண்ணி செல் லைசிஸ் பண்ணும். இந்த இம்யூனிட்டி அந்த ஆன்டிபாடி திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். இமேஜின் ஒரு ஓன் கோல் போடுற மாதிரியோ, இல்லை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹூஸ் கான் கரப்ட் அண்ட் இஸ் கில்லிங் ஹிஸ் ஓன் பீப்புள், அந்த மாதிரி திஸ் டேர்ன்ஸ் அரவுண்ட். நான் சொன்னேன் இல்லையா, ஏபிசி அண்ட்
அந்த கோட் XYZ அது திரும்பி ஒரு செல்லை பார்க்கும், அது ஏபிசின்னு தான் இருக்கும், ஆனாலும் அது போய் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இட் ஃபர்கெட்ஸ் தட் திஸ் இஸ் செல்ஃப், இது என்னோடது, நான் இதை அட்டாக் பண்ணக்கூடாது, இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கன்ஃபியூஸ் ஆகி ஆட்டோவாக திரும்பி நம்மளையே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் ஒன்லி autoimmune. ஸோ when these antibodies are going and affecting your kidney, you get a kidney problem as a result of autoimmune disease. So this many kidney diseases, apart from the usual diabetes, hypertension related kidney diseases you see, are autoimmune related. அண்ட் autoimmune at some point அது வந்து அதோட டிஸ்ட்ரக்ஷனை கம்மி தான் பண்ண முடியுமா, ஆர் இஸ் இட் 100% treatable? It is about how you pick it, when you pick it up. So everything has a particular shelf life மாதிரி இல்லையா? யா, ஆரம்பத்திலேயே நம்ம பிக்கப் பண்ணினோன்னா, before the damage is done, we'll be able to stop it. If the damage is already set in, we can only do control. அதுக்கு மேலே வந்து நம்ம we have to wait and watch நம்மளோட ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு. பட் ஜென்ரலி autoimmune diseases are treatable. And even from the kidney perspective, Yes, அது வந்து yes. it's not என்ன ஒரு நல்ல பயப்பட thing, தேவையில்லை. கண்டிப்பா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, தடால்னு அது ப்ரெசென்ட் ஆகும். நம்ம நல்லா இருப்போம், ஆட்டோஇம்யூனா அந்த ஆன்டிபாடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி சில சமயம் யூரின்ல ரத்தம் வரலாம், கால் பயங்கரமாக வீங்கலாம், இல்லை யூரின் ஃப்ராதியாக போகலாம், இல்லை they'll feel very unwell, ரொம்ப அப்படியே சுரண்டு படுத்துக்கணும் போல தோணும். அவங்களுக்குலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கிரியாட்டினின் எங்கேயோ இருக்கும், ஆனால் 25 years இருப்பாங்க. ஸோ 25 yearsல why should they have all these problems அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண போனால் அதில் ஒரு autoimmune ப்ராசஸ் இருக்கும். அது இமீடியட்டாக நம்ம ஸ்டெராய்ட் மாதிரி ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து ஸ்டாப் பண்ணினோன்னா, the recovery will, the presentation will be dramatic, the recovery will also be dramatic. அவ்வளோக்கு அவ்வளோ the result will be better. அதே நேரத்தில் when we talk of the youngsters, நிறைய பேர் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எப்படி இருக்கோ அப்படி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா you said these changes can manifest into some sort of issue. So இன்னைக்கு நம்ம பண்ற ஏதாவது லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் இருக்கா that could cause harm later? For instance, நீங்க சொன்ன மாதிரி மேபி obesity could be one, இல்லைனா நம்மளோட டயட், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்து கொஞ்சம் கூட அட்டென்ஷன் செலுத்தணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே சிம்பிளா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது? I think it's very simple, but எப்பவுமே it's difficult to do the simple things only, right? அதாவது just stick to a very basic diet. நம்ம it's the fast food age இல்லையா, and we're always going out on the weekends, and so that probably avoid பண்ண முடியலனாலும் நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற மீல்ஸை வந்து predominantly ஒரு balance. I'm not saying make it high protein or look at keto or this diet or that diet. Generally I feel the Indian or the Asian diet is a kind of a balanced diet. ஏன் சொல்கிறேன்னா, வெஸ்டர்ன் டயட் பார்த்தீங்கன்னா it will mostly be protein based. பெருசாக ஒரு chunk of meat இருக்கும் நடுவில், அதுக்கப்புறம் you'll have veggies on the side, கொஞ்சம் bread அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து we have a healthy mix of, இப்போ ஒரு ரோட்டி எடுத்தோம்னா கொஞ்சம் வீட், அதில் கார்ப்ஸ் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரோட்டீன் சேர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் நிறைய வெஜிடபிள் சாப்பிடும் போது அது மைக்ரோ நியூட்ரியன்ஸும் சேர்ந்து போகுது. ஸோ when we keep this pattern where you're involving all 3 macronutrients, which is protein, fat and carbohydrates, along with a lot of veggies, like which gives you the vitamins and the minerals that you needed, and which is not overtly deep fried or oil போட்டு முக்கி எடுக்காத ஒரு சாப்பாடை நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரி சாப்பிட்டோன்னா, that is something that will help you in the long run. நீங்களே செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாத, ஓவர் த கவுண்டரில் போய் நம்மளே கூகுள் டாக்டர் ஆகாத ஒரு ஃபிசிஷியன் கிட்ட போயிட்டு ஒரு ப்ரிஸ்கிரைப்ட் மெடிசன்ஸை எடுத்தோன்னா, அட்லீஸ்ட் தட் தெர் இஸ் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் தட். நான் இந்த மருந்து டாக்டர் சொல்லி தான் எடுத்தேன், இது வந்து இந்த கோர்ஸ் மட்டுமே நான் எடுத்தேன்னா எனக்கு பெருசாக ஹார்ம் வராது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல் ஆஃப் யுவர் வாட்டர் இன்டேக். 2 எக்ஸ்ட்ரீமுக்குமே போகாத, ஜஸ்ட் ட்ரிங்க் இனஃப் வாட்டர். உமனுக்கு நான் எஸ்பெஷலாக என்ன சொல்லுவேன்னு நினைப்பேன்னா, ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஒர்க்கிங், அண்ட் மெனி அ டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் பிரேக் எடுக்க கஷ்டமாக இருக்கும், பிகாஸ் நமக்கு அந்த பர்டிகுலர் ரெஸ்ட் ரூம் அங்கே யூஸ் பண்ண பிடிக்காத accessibility to a நல்ல ஒரு க்ளீன் வாஷ்ரூம் அப்படின்னா எல்லாருக்கும் அது இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் போது நம்ம நிறைய அதை ஹோல்ட் பண்ணி லேட் ரொம்ப ஃபுல்லாக அர்ஜென்ட்டாக வரும்போது போகும்போது என்ன ஆகுனா, அந்த பிளாடரோட மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ அதோட டோன் வந்து போயிடும். லேட்டர் இன் லைஃப் நமக்கு வந்து யூரின் கண்ட்ரோல்லாம் ப்ராப்ளம் வரும். ஸோ அண்ட் ஆல்சோ ரொம்ப யூரினை வந்து தேக்கி வச்சுட்டே இருந்தோன்னா, இட்ஸ் அ வெரி குட் மீடியா ஃபார் க்ரோத் ஆஃப் பாக்டீரியா. ஸோ அப்போ என்ன ஆகுனா, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ டோன்ட் ஹோல்ட் பேக் ஆன் யுவர் யூரின், ட்ரை அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி எம்டி யுவர் பிளாடர். இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்டிங் அண்ட் அந்த யூரினரி பிளாடரோட டோனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பிற்காலத்தில் நம்மளை ஹெல்ப் பண்ணும். ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தோன்னா என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னா, ஒரு வாட்டியும் இன்ஃபெக்ஷன் வரும்போது கிட்னியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேமேஜ் இருக்கும். ஸோ திருப்பியும் இன்ஃபெக்ஷன் வர ஒருத்தருக்கு லாங் ரனில் கிட்னி டேமேஜ் வந்து
ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகம். கிட்னியை பொறுத்த வரைக்கும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் டயாலிசிஸ் இந்த 2 வார்த்தைகள் தான் ஐ திங்க் பெரும்பாலும் நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கா, இல்லை இதையும் தாண்டி வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் தட் ஆர் லிட்டில் மோர் ப்ரெவலண்ட் இன் 2025? I'll tell you why you don't hear a lot about it. ஏன்னா நமக்கு தான் சிம்டமே இல்லையே. ஏன்னா அந்த CKD is very prevalent. CKDனா என்னன்னா somebody who has kidney trouble. அதாவது ஒரு கிட்னி ட்ரபிள் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகும்னா, நம்ம எப்போ டிரான்ஸ்பிளான்ட் டயாலிசிஸ் யோசிப்போம் 100% கிட்னி, அதாவது ஒருத்தருக்கு 2 கிட்னியும் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆனதுக்கப்புறம் தான். ஸோ நம்ம 10%, 20%, 30%, 50% அது வரையுமே சிம்டம் வராததுனால நீங்கள் அதை பற்றி கேள்விப்படவே மாட்டீங்க. அவங்க 80% போனதுக்கப்புறம் மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, நடக்கவே முடியாது, சாப்பிட்டா வாந்தி இருப்பாங்க, கால் பயங்கரமாக வீங்கும். அப்போ வந்து தான் அதை கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி ஐயோ கிரியாட்டின் இவ்வளோ ஹையாக இருக்குது, அப்போ வந்து நம்ம டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம். ஸோ இதை தாண்டி இருக்கா அப்படின்னா இட்ஸ் அ வெரி கிரே ஏரியா ஆர் அதர் சைலண்ட் ஏரியா. இதை வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு லே பர்சனாக நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அவேர்னஸ் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. உங்களோட ஹெல்த் செக்அப்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஐம் நாட் ஆஸ்கிங் யூ டு டூ எக்ஸ்பென்சிவ் செட் ஆஃப் டெஸ்ட், எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் சுகர், ப்ரெஷர் அண்ட் பேசிக் யூரின் ரொட்டீன், அந்த யூரின் ஆல்புமின் சொன்னேன் இல்லைங்களா, ப்ரோட்டீன் லீக் ஆகுதான்னு சொல்லிட்டு, அண்ட் ஒரு லிவர் டெஸ்ட். ஏன்னா சில சமயம் லிவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போதும் கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர், யூரின் டெஸ்ட் அண்ட் ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணிவிட்டு பேசிக்கான டெஸ்ட்டில் எல்லாமே ஓகேவா இருந்ததுன்னா உங்களுக்கு சிகேடி வரவோ இல்லை பிற்காலத்தில் நம்ம டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் கம்மி. ஹேவிங் செட் தட் ஈவன் பீப்புள் ஹூ கெட் டயக்னோஸ் வித் சம் கிட்னி ப்ராப்ளம், ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் எனி ரீசன் டு லூஸ் ஹோப். ஏன்னா எனக்கு ஒரு டயபெட்டிஸ் 20 இயர்ஸாக இருக்குது, இப்போ எனக்கு கிரியாட்டின் 1.5 சொல்லிட்டாங்க டாக்டர், 1 இஸ் நார்மல் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட வேணாம். நாளைக்கே நம்ம டயாலிசிஸ்க்கு போயிட போகிறது இல்லை. We are all here to help you stop from going to that stage. So nephrologist primarily நம்ம என்ன எய்ம் பண்ணுவோன்னா, ஒரு சிகேடி பேஷண்ட்டை எவ்வளோ நாள் விதவுட் டயாலிசிஸ் நம்ம குவாலிட்டி லைஃப் கொடுக்க முடியும், அதுக்கான மெடிசன்ஸ் நம்ம ஆல்டர் பண்ணிகிட்டு இருப்போம். யூரினில் ப்ரோட்டீன் இருந்ததுன்னா அது ப்ரோட்டீன் கம்மி பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் கொடுப்போம். யூரிக் ஆசிட் ஹையாக இருந்ததுன்னா அதுக்கான வேறு மெடிசன்ஸ் கொடுத்து என்னெல்லாம் கொடுத்தா அந்த கிட்னியை மோசமாகாத பண்ண முடியும்னு ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் நம்ம கொடுத்து அவங்கள அதை ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நீங்கள் சிகேடி இருக்கவங்களை கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப அவேராகவே இருப்பாங்க. எனக்கு இது இருக்குது, நான் இதை எடுக்கிறேன், இது பண்ணுறேன். அது எல்லாருக்குமே வந்ததுன்னா I think it's a little bit, it'll be better to pick up and treat kidney diseases. Understand and just be aware. I also have to say when it comes to kidney transplant, நம்மளோட kidney issueல last step தான் kidney transplant இல்லை what is that like? Just to kind of give us an insight into the process and of course the part of the journey. அதாவது நம்ம ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் சொன்னது மாதிரி 10%, 20%, 30% அந்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட்ல வந்து as an expert you might take a call that இதுதான் நமக்கு to go forward, இதுதான் நம்மளோட மெயின் இஷ்யூ இல்லைனா மெயின் வரி போக்குறதுக்கு இதுதான் ஒரு பதில் ஆப்ஷன். So at what point does that come in? Transplant is an option given to patients with end stage kidney disease. அதாவது like I said stages சொன்னேன் இல்லைங்களா, 20% ஸ்டேஜ் 1ல இருப்பாங்க, 20 to 40 ரஃபாக சொல்கிறேன், ஒரு ரஃப் கை. ஸ்டேஜ் 2ல இருப்பாங்க, 40 to 60 will be stage 3, 60 to 80 is 4, 80% and more damage they go on to stage 5. So when you have only 20% of your kidney function, எப்போ வேணாலும் you can go on to dialysis because ஒரு லைஃப் சஸ்டெயின் பண்ணணும்னா கிட்னி அதோட வேலையை பார்த்தா தான் நம்மளால் லைஃப் சஸ்டெயின் பண்ண முடியும். 80%, 90% ஒர்க் பண்ணலன்னா அந்த வேஸ்ட் எல்லாம் அக்யூமுலேட் ஆகி இட் வில் ஸ்டார்ட் கிவிங் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் அண்ட் ட்ரபிள் டு யூ. ஸோ இதுக்கு வந்து என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, நம்மளோட சொந்த கிட்னி வேலை பண்ணாத போது நம்ம என்ன பண்ண முடியும்னா கிவ் another kidney from another healthy person. So this is kidney transplant. Whom do I offer kidney transplants? Like I said, people with end stage. இதுக்கு மேலே they cannot continue with medicines. They either have to rely on an artificial machine to clean the blood, or I have to give them another organ that will do the work inside their body. So these are the only two options we have. So how do we do transplants? We take an organ from a very healthy person. One kidney is enough for life. We have 2 kidneys where it shares the burden 50-50. So அந்த 50-50 ஹெல்தியாக இருக்கும்போது when we
go ahead and remove one organ, and then the other organ starts doing the bulk of the work for that donor who's giving. So this recipient or this patient who needs that organ, we'll go and keep it in the recipient. Transplant பண்ணவங்களுக்கு 3 கிட்னி இருக்கும். 2 கிட்னி அவங்களோடது, ஒன்று வந்து the donor's kidney. Okay. Yeah. So They're all part of the body. yes, part of the body. We keep it at a different place because the two of their own is not working, so the third kidney works. I thought ஒன்று ரிமூவ் பண்ணி you replace it அந்த மாதிரி இல்லை. No, that's different. So வந்து லிவருக்கு தான் அப்படி பண்ணுவோம், கிட்னிக்கு வந்து மூணாவது அப்படியே போய் வச்சுட்டு வந்துடும். So kidney transplant பண்ணா your body has 3 kidneys. 3 kidneys, Okay. yes. So all the transplant recipients have 3 kidneys. So I'll explain the transplant process a bit. So in the transplant வந்து யாராருக்கெல்லாம் நம்ம ஆஃபர் பண்ண முடியும்னா, anybody who's having end stage or dialysis dependent stage வரைக்கும் போயிட்டாங்கன்னா டயாலிசிஸ்க்கு பதிலாக இந்த ஆப்ஷனை ஆஃபர் பண்ணலாம். அண்ட் ஜென்ரலாக as a nephrologist நான் யாருக்கு ஆஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, டெஃபினெட்லி somebody who's young, ஒரு பிரெட் வின்னர், மிடில் ஏஜ்டு பர்சன், ஆர் வெரி யங் பீப்புள் ஆல்சோ ஹேவ் கிட்னி டிசீஸ். இவங்களுக்குலாம் வந்து யூ கான்ட் புட் தெம் ஆன் டயாலிசிஸ் ஃபார் லைஃப். ஏன்னா டயாலிசிஸ் சம்திங் தட் ஷுட் ஹேப்பன் அட்லீஸ்ட் 3 times a week. 24 hours நம்ம கிட்னி செய்கிற வேலையை நம்ம ஆல்டர்னேட் டே ஒரு 5 hours மெஷினில் வச்சு க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணுறோம். அதுதான் dialysis. அதுதான் டயாலிசிஸ். The machine does the work of the kidney. Okay. Which is every day for us inside, but since we can't be chained to a machine all days of a week, we have this 3 days a week dialysis, which is alternate day for 4-5 hours every session. இப்போ இதை வந்து ஒரு imagine somebody is 40, 30, 45 years old and he's the breadwinner, or she is a mother of 2 children in the family. We need to give back the quality of life that she has lost, which dialysis, as good as it is, they'll have to come to the hospital and multiple problems associated to it. So in the mari, she's an otherwise or he's an otherwise healthy individual, we can give them the option of a renal transplant. And whom do we take the kidney from is we go for a related donor. So we take the somebody from the family who's related to them with preferably the same blood group. So or O patient can get it from an O donor. A should get it from A, or O people can give for everyone. So that's how we choose, preferably. And the donor should also be healthy. If the individual is old, say நான் வந்து ஒரு 75 years, எனக்கு டயபிட்டிஸ் 40 years-ஆக இருக்குது, 75 years-ல எனக்கு வந்து இப்போ கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னா I'll weigh my pros and cons. If it's இவருக்கு வந்து 75ல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாமா இல்லை டயாலிசிஸே அவருக்கு பெட்டர் ஆப்ஷனா அப்படின்னு சொல்லி. ஸோ for a 75-year-old I lean towards dialysis. Because transplantuக்குன்னு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. That will be compounded by the age that person is at during the time of transplant. So generally ஒரு 18 to 65, 70 I offer transplant to my patients because the quality of life. நான் சொன்ன மாதிரி டயாலிசிஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிட்னி மல்டி டாஸ்கர் அப்படின்னு பேசினோம். ஒன் இஸ் ஃபில்டரிங். By dialyzing, I'm only replacing one aspect of the kidney. Okay. I cannot give that vitamin D function that it does, or the bone health spectrum cannot be given on dialysis. That is where transplant scores an edge. ஏன்னா வந்து ஒரு ஹீமோக்ளோபின் மேனுஃபேக்சரிங்கான ஹார்மோன் ப்ரொடக்ஷனோ இல்லை விட்டமின் டி ஆக்டிவேஷன் டிவைஸ், இது எல்லாமே வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி நார்மலாக பண்ண முடியும். வெர்சஸ் டயாலிசிஸில் we are only targeting filtering process with a machine. நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் டயாலிசிஸ் பற்றி நிறையா பேசினோம். பட் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம மனசில் ஒரு பதட்டம் வரும். ஐயோ டிரான்ஸ்பிளான்ட்டா, ஐயோ டயாலிசிஸா, ஐயோ ஒரு மெஷினை வந்து you're going to be it's going to be conducting my body function, and அந்த மெஷினை பொறுத்து தான் என்னோட வாழ்க்கை முழுசாக இருக்க போதா, இல்லைனா அந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பொறுத்து தான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அந்த ஒரு பதட்டம் வர்றது வெரி நார்மல். ஸோ வாட் வுட் யூ சே டு somebody who is really maybe a little freaked out when they hear transplant அப்படின்ற வார்த்தை கேட்டு? I am so glad you asked me this question, because I think part of my job as a nephrologist is to try and convince them or give them that hope that there is life beyond just that term of end stage. எல்லா இப்போ CKD patients எல்லாருக்கும் ஒரே பயம் தான். ஐயோ டயாலிசிஸ் வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர். அது சில பேர்லாம் they will be on the verge of that. அப்போவும் வந்து அந்த அக்செப்டன்ஸ் இருக்காது, டினையல் தான் நிறைய இருக்கும். எனக்கு அது எப்படியாவது எனக்கு டயாலிசிஸ் இல்லாமல் மருந்து மாத்திரைங்களை சரியாக பண்ணிடுங்க இஸ் த வெரி காமன் சென்டிமெண்ட் அமங் பீப்புள். ரிக்வெஸ்ட், சென்டிமெண்ட் எல்லாமே. அண்ட் டயாலிசிஸ் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கூட சில பேர்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் வாட் ஐட் லைக் டு சே இஸ் we have come
decades from the நல்ல time ஒரு we've progress started. பண்ணியிருக்கோம் technology Yes, wise. technology wise. And இப்போ வந்து டயாலிசிஸில் வந்து and we run a center where 24/7 dialysis இருக்கு. You want to come midnight, you can come in the middle of the night. You want to come early in the morning, you can come early in the morning. So we have I have a lot of patients who come about 4 or 5 o'clock in the morning. 9 மணிக்கெல்லாம் dialysis முடிச்சுட்டு they go for work. So it does not stop your life. Yes. See, the primary intent of all these treatments is not just health, but also quality of life. Fantastic. On that note, thank you so much, Dr. Nithyashree, for introducing us to the world of kidneys. Innailendi, I'm sure we're all going to be very mindful. At the very least, நம்ம எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம் அப்படின்றதாவது நாங்கள் எல்லாரும் பார்த்துப்போம். Thank you so much for this wonderful conversation. Thank you, Shilpa. The pleasure was all mine. Well, with that, we draw this conversation to a close. Don't forget to subscribe to the JFW YouTube channel for more such conversations.